Hey chingers, welcome to drama series Tamil. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நம்ம 100k ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப நான் சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷத்தை உங்க கூட ஷேர் பண்றதுக்காக ஆல்ரெடி 50k நம்ம ரீச் பண்ணும்போது ஒரு ப்ராமிஸ் உங்களுக்கு பண்ணியிருந்தேன். உங்க எல்லாரையுமே நான் பீச்சுக்கு கூட்டி போறேன் அப்படின்னு. அதே மாதிரி 100k ரீச் பண்ண அடுத்த செகண்டே நம்ம பீச்சுக்கு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். பட் அதை எடிட் பண்ணி முடிக்கல. ஸோ எடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்காக அந்த வீடியோவை நான் ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ மிஸ் பண்ணாம அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. அதுல நிறைய சர்ப்ரைஸும் இருக்குது. சோ இப்போ வீடியோக்குள்ள டைம் வேஸ்ட் பண்ணாம போயிடலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது The Centimeter of Loveல எபிசோட் நம்பர் 11 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஒரு மூவி டேட் வந்திருப்பாங்க. மூவி முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க நிறைய கியூட்டான போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு அப்புறமா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. ஆக்சுவலி ஹீரோட வீட்ல ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி ஹீரோயினோட அப்பா க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க க்ளீன் பண்ணிட்டு வேற ரூமுக்கு போறதுக்குள்ளாடி ஹீரோட அம்மா கதவை திறந்துட்டு உள்ள வந்துருவாங்க. ரெண்டு பேரும் ஹீரோட வீட்ல தான் இருக்காங்க. ஆனா ஒருத்தர் பாத்துக்கவே இல்ல. வேற ரூம்ல இருந்துட்டு இருக்காங்க. இது செம்ம காமெடியா இருந்துட்டு இருக்குது. ஹீரோட அம்மா சமைக்க போகும்போது தான் ஹீரோயினோட அப்பா அங்க வரத பாக்குறாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்த உடனே ஷாக்ல ஃபர்ஸ்ட் அலறுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினோட அப்பா வந்துட்டு நீ எப்படி உள்ள வந்த அப்படின்னு கேட்க ஹீரோட அம்மாவும் இது ஏன் பையன் வீடு, நான் தான் உன்கிட்ட கேட்கணும், திருடா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அடிக்க போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஹீரோட அம்மாவோட கால்ல லைட்டா சுளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அவங்களால ஒழுங்கா நடக்கவே முடியாது. அந்த நேரத்துல கரெக்டா கதவை திறக்கக்கூடிய சத்தம் கேக்குமா. அதனால இவங்க ரெண்டு பேரும் சோஃபாக்கு பின்னாடி ஒளிஞ்சு போய் இருந்துக்கிறாங்க. உள்ள வரது யாரு? நம்ம ஹீரோவும் ஹீரோயினும். இவங்க ரெண்டு பேரும் ஒளிஞ்சிருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுலயே நம்ம ஹீரோவோட அம்மா இருக்காங்களே, அவங்களுக்கு செம்ம காண்டு ஹீரோயின் ஹீரோ கூட வந்ததுனால. இதுல வேற இவங்க ரெண்டு பேரும் இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. வீட்டுல யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. அதுலயே நம்ம ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல போற மாதிரி போறாங்க. இத பார்த்துட்டு பொறுக்க முடியாத நம்ம ஹீரோயோட அம்மா சோஃபாக்கு வெளியில எழுந்திருச்சு வந்துடுறாங்க. மெதுவா ஹீரோயினோட அப்பாவும் வெளியில வராங்க. ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோட அப்பா சொல்றாங்க நான் வீடு கிளீன் பண்றதுக்காக தான் வந்தேன்னு. ஹீரோயினோட அம்மா என் பையனை பாக்குறதுக்காக நான் வந்தேன், உன்கிட்ட யாரடி கேட்கறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ரெண்டு பேருமே திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ கிளியரா சொல்லிடுறாங்க அவங்க அம்மா கிட்ட நான் ஹீரோயினை லவ் பண்றேன், ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், இத பத்தி நம்ம அப்புறமா பேசலாம், இப்போ உங்களோட கால் ஒழுங்கா நடக்க முடியல அதை பார்க்கலாம் அப்படின்னு கால் நடக்கிறதுக்காக பாக்குறாங்க. ஹீரோயினும் அவங்க அப்பாவும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லி சிரிக்கிறாங்க. ஹீரோயினோட அப்பாவும் நீ அவனை டேட் பண்றதுக்கு எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோயின் அவங்க அம்மாவை ஃபர்ஸ்ட் சமாளிக்கணுமே, அதுக்கு அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல வீட்டை விட்டு வெளியில போறாங்க. லிப்டுக்குள்ள ரொமான்ஸ் பண்றாங்க. அப்படியே வேலைக்கும் கிளம்பி போறாங்க. ஹீரோ அவங்க அப்பா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்றாங்களா. ஹீரோட அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. உன்னோட லைஃப்ல நீ கரெக்டான முடிவு எடுத்திருக்க அப்படின்னு என்கரேஜ் பண்றாங்க. இந்த பக்கம் ஹீரோட வீட்ல என்ன நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஹீரோட அம்மாவுக்கு தான் இப்ப நடக்க முடியாதுல, அதனால அவங்க வீல் சேர்ல இருந்துட்டு இருக்காங்க. வீடு மொத்தத்தையும் கிளீன் பண்றதுக்கு ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மகாராணி மாதிரி உட்கார்ந்துப்பாங்களாம் வீல் சேர்ல. ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கவே செம காமெடியா இருக்குது. இதுலயும் இதை குறை சொல்றதுக்காக போட்டோ எடுத்து அவங்க பையனுக்கு அனுப்பிட்டு பாரு என்னால ஒழுங்கா நடக்க கூட முடியல, இந்த நேரத்துல எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு. ஆனா ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் உட்கார்ந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஆள் இல்லையா பாக்குறதுக்கு, அந்த மாதிரி ஒரு மெசேஜ போடுறாங்க. அத பாக்குற நம்ம ஹீரோ என் அம்மா எப்ப திருந்த போறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சிரிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம லீபியையும் ஜென்லியையும் காமிக்கிறாங்க. லீபிக்கு பின்னாடியே ஜென்லி கெஞ்சிக்கிட்டே போறாங்க. சாரி என்ன மன்னிச்சிடு அப்படின்னு. லீபியும் சரி அந்த கார் இப்ப எங்க உங்க அக்காவோட காரை வித்தல, அந்த காரை யார்கிட்ட வித்தியோ அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வான்னு சொல்றதுக்கு ஜென்லியும் இல்ல, அது ஆல்ரெடி அவன் வேற ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கானா, அந்த காரை இனி திருப்பி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான்னு. லீபியும் அப்படின்னா நீ இப்ப என்ன பண்ண போற பிசினஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்கு ஜென்லி எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. உடனே லீபியும் ஒரு பாஸ்புக்கை எடுத்து ஜென்லி கையில கொடுத்துட்டு இதுதான் என்னோட சேவிங்ஸ், இது வரைக்கும் நான் வச்சிருந்த எல்லா சேவிங்ஸையும் உனக்கே கொடுக்குறேன், இதுல இருந்து நீ புதுசா ஒரு கார் வாங்கிக்கோ, அந்த காரை ஓட்டி சம்பாதி, இன்னொரு தடவை தயவு செஞ்சு என்னோட நம்பிக்கையை கெடுத்து விட்டுறாத, உங்க அக்காவை நீ டவுன் பண்ணி விட்டுறாத அப்படின்னு. ஜென்லி ஓகே நான் பாத்துக்கிறேன், ஆனா இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நானே வேற ஏதாவது பண்ணிக்கிறேன், இது நீ கஷ்டப்பட்டு உழைச்சது, இந்த காசை நான் வாங்க மாட்டேன்னு சொல்றாங்களா. அதுக்கு லீபியும் உன் அக்கா கிட்ட இருந்து சுரண்டுவ, உங்க அப்பா கிட்ட இருந்து சுரண்டுவ, ஆனா என்கிட்ட இருந்து மட்டும் வாங்க மாட்டியா, நான் சம்பாதிச்சது உனக்காக தான், நீ இதை வச்சுட்டு கார் வாங்கி அட்லீஸ்ட் நான் கொடுத்த காசு அப்படின்றதுனால ஒழுங்கு மரியாதையா பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம ஜென்லியும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. காரும் வாங்கிடுறாங்க. எங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ வீட்டுக்கு அவங்க அம்மா பாக்குறதுக்காக வந்தாச்சு. என்னம்மா காலையில எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு
காலை செக் பண்றாங்க. அவங்க அம்மாவும் இப்ப எனக்கு பரவாயில்ல, நீ வந்துச்சல்ல அதுவே எனக்கு சந்தோஷம்னு சொல்றாங்க. ஆக்சுவலி ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஹீரோயினை பத்தி எதுவுமே இப்போதைக்கு பேசுறதா இல்ல, ஏதாவது ஒரு பாயிண்ட் வரட்டும் அதை வச்சு ஹீரோயினை அமைக்க விட்டுடலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோ கிட்ட இப்போதைக்கு ஹீரோயினை பத்தி பேச வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இங்க கட் பண்ணா வெளியில நிறைய சத்தம் கேட்கும். அதனால என்ன நடக்குது அப்படின்னு வெளியில போய் பாக்குறாங்க. அங்க வெளியில என்ன நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஜென்லிய கூட்டிட்டு ரெண்டு ஹீரோயினோட வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஹீரோயினோட அப்பாவும் ஏன் என் பையனை நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா போலீஸ்காரங்க சொல்றாங்க இவன் ஒரு காரை வித்துருக்கான், காரை வாங்கினவன் வந்துட்டு கொண்டு போயிட்டு காரை ஆக்சிடென்ட் பண்ணிட்டான், இப்ப அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு இருக்காங்க, அதுக்கான ஃபீஸ் காரோட ஓனர் தான் பே பண்ணணும், ஹீரோயினோட நேம்ல தான் கார் இருக்கு, அதனால ஹீரோயின் தான் காசு பே பண்ணணும்னு ஹீரோயினுக்கு அவங்க அப்பாவுக்கு செம்ம ஷாக். காரை என்னடா பண்ணி தொலைச்ச அப்படின்னு கேட்டா ஜென்லி சொல்றாங்க நான் எதுவும் பண்ணல, நான் அவனுக்கு வித்தேன், அவன் காரை கொண்டு போயிட்டு ஆக்சிடென்ட் பண்ணுவான்னு எனக்கு எப்படி தெரியும், எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, ப்ளீஸ் என்ன காப்பாத்து அப்படின்னு நம்ம ஹீரோயிங்க இருந்து ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சிக்னல் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் இல்ல இல்ல வேண்டாம் உன் அம்மாவை கூட்டு உள்ள போயிரு, அதுவே எனக்கு பெரிய ஹெல்ப் அப்படின்ற மாதிரி சிக்னல் பேக் கொடுக்குறாங்களா. ஹீரோ ஓகே அப்படின்னு அவங்க அம்மா உள்ள கூட்டிட்டு போக ட்ரை பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ஓகே நான் காசு பே பண்றேன், எனக்கு நோட்டீஸ் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் அனுப்பி வச்சுட்டு உள்ள நம்ம ஹீரோயினும் ஜென்லியும் போயிடுறாங்க. ஜென்லியோட அப்பா ஜென்லி கிட்ட என்னடா பண்ணி வச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்கு ஜென்லி நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. நான் லீபிக்கு ஒரு டைமண்ட் ரிங் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், என்கிட்ட காசு இல்ல, காரை வித்துட்டேன்னு. ஹீரோயினுக்கு செம்ம காண்டு, என்னடா பண்ணி வச்சிருக்க, உன்னை நம்ம எதுவுமே தர முடியாது போல இருக்கு, எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு வித்துக்கிட்டே இருப்பியா, இப்படிதான் பண்ணிட்டு இருப்பியா, இப்படிதான் நீ குடும்பம் எடுத்து போறியா அப்படின்னு ரொம்ப கோபப்பட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஜென்லி வந்துட்டு எல்லாம் உன்னாலதான், எல்லாம் உன்னாலதான், நீ மட்டும் அன்னைக்கு வீட என் நேம்ல எழுதி வச்சிருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு மறுபடியும் பழைய புராணத்தை பாடுறாங்க. நம்ம ஹீரோயினும் இதுக்கு மேல உங்ககிட்ட பேச முடியாது, போய் தொலைடா அப்படின்னு திட்டி விட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. பாவம் ஜென்லி பண்ண தப்புக்கும் நம்ம ஹீரோயின் தான் பே பண்ண வேண்டியதா இருக்கு. நீ இந்த பக்கம் ஹீரோட அம்மா சும்மா இருப்பாங்களா, இதுதான் உங்களுக்கு பெரிய விஷயமாச்சு, இதை வச்சு ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோ வந்துட்டு வேற ஏதாவது போலீஸ்காரங்க கிட்ட இதை பத்தி விசாரிக்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா. உடனே ஹீரோட அம்மா அந்த காலையை வச்சுட்டு இறங்கி ஹீரோ கிட்ட இருந்து போனை பிடிங்கிட்டு நீ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தானே பாத்துட்டு இருக்க, என்னால இதை அலோவ் பண்ண முடியாது, அவ பண்ண தப்புக்கு அவ அனுபவிச்சுதான் ஆகணும், அவ தம்பிக்கு ஓரா செல்லம் கொடுத்துட்டு இருக்கால, இருக்கட்டும் இருக்கட்டும், அவ அனுபவிக்கும் போதுதான் தெரியும், நீ இந்த விஷயத்துல தலையிட்டு வச்சுக்கோ உன்னை பிச்சு போடுவேன் அப்படின்னு வார்னிங் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவுக்கு வேற வழி இல்ல, அதனால அமைதியா ஆயிடுறாங்க. இங்க கட் பண்ணா லீபிய காமிக்கிறாங்க. லீபி ஆபீஸ்ல இருந்து ஒரு மீட்டிங் போயிருக்காங்க, லீபி மட்டும் தனியா இருந்துட்டு இருக்காங்க. லீபியோட ஓனர் வந்துட்டு அவங்களோட கிளையண்ட் கூட பேசிட்டு இருக்காங்க. இந்த நடுவுல இருக்கானே இவன் தான் அந்த கிளையண்ட், இவனோட நேம் சமீர். சமீர் குடிச்சிட்டு லீபிய பாக்குறாங்க. லீபி ரொம்ப தனியா இருக்கிறத நோட் பண்றாங்க. இப்ப எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போகும்போது சமீரும் எல்லாருமே இருங்க, நம்ம எல்லாருமே கான்டாக்ட்ல இருக்க வேண்டாமா, எல்லாரோட வீசாட் ஐடியை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு லீபியோட வீசாட்டையும் வாங்கிக்கிறாங்க. லீபிக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபிளா இருக்கு, இதனாலும் இது ஆபீஸ் விஷயமாச்சு, அதனால சாட் நம்பரை கொடுக்குறாங்க. அப்படியே ரொம்ப டயர்டாயி வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அப்படி டயர்டா வீட்டுக்கு வரக்கூடிய லீபிக்கு ஒரு பெரிய ஷாக்கு காத்துட்டு இருக்கு. ஏன்னா லீபியோட அம்மா அப்பா ஜென்லிக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து ஹாஃப் சிட்டிங் பொசிஷன்ல உட்கார சொல்லிருக்காங்க. லீபியும் என்னமா பண்ணி வச்சிருக்கீங்க அவனை அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்கு லீபியோட அம்மா அப்பாவும் நீ வாய மூடு, உன்னோட அத்தனை சேவிங்ஸையும் நீ அவனுக்கு கொடுத்து புதுசா கார் வாங்க வச்சிருக்க, பழைய காரை கொண்டு போயிட்டு என்ன பண்ணானா, வித்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்களா. லீபியும் ஆமாவா அதை அவன் வித்துட்டான், அதனாலதான் நான் புதுசா காசு கொடுத்து வாங்க சொன்னேன் காரை அப்படின்னு சொல்றதுக்கு லீபியோட அம்மா அப்பா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், உன்னோட காசை எப்படி அவன் யூஸ் பண்ணலான்னு ஜென்லியால நிக்க கூட முடியல. ஜென்லி சொல்றாங்க நான் அவளுக்காக டைமண்ட் ரிங் வாங்குறதுக்காக தான் அந்த காரை வித்தேன்னு. டைமண்ட் ரிங் அப்படின்னு சொன்னோடனே லீபியோட அம்மா அப்பா வாயை பொளந்துடுறாங்க. அந்த ரிங் எங்க, அந்த ரிங் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. ஜென்லி ரிங் எடுத்து கொடுக்குறாங்க. அத வெக்கமே இல்லாம லீபியோட அம்மா கையில போட்டுக்கிறாங்க. தான் பிள்ளைக்கு தன்னோட மருமகன் வாங்கி கொடுத்ததை யாராவது வாங்கி தன்னோட கையில போட்டுப்பாங்களா, இது ரொம்ப அழகா இருக்கு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ நல்ல விஷயம் தான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை மன்னிச்சுட்டேன், பொழைச்சுப்போ அப்படின்னு ஜென்லிய மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சுட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் கூட பால்கனிக்கு வந்து வானத்தை பார்த்துக்கிட்டே இந்த டைமண்ட் ரிங் என் கைக்கு அழகா இருக்குல்ல அப்படின்னு கொஞ்சம் குலாவிக்கிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு பார்த்தாலே இருக்குது. இங்க கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினும் வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்களா. ரெண்டு பேரும் கையை கோர்த்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. அத கரெக்டா ஹீரோவோட அம்மா பாத்துடுறாங்க. ஹீரோயின் டக்குன்னு கையை எடுக்க போறாங்க. ஆனா ஹீரோ அலோவ் பண்ணவே இல்ல, கையை அப்படியே இருக்கவா பிடிச்சிட்டு இருக்காங்க. அத நம்ம ஹீரோவோட அம்மா நல்லாவே நோட் பண்றாங்க. நீ இதை வச்சுட்டு என்ன எனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ற அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்டா ஹீரோ சொல்றாங்க நான் இவளை லவ் பண்றேன், இவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவ்வளவுதான், வேற எதையும் நான் மீட் பண்ணலாமா, நான் ரொம்ப
எவ்வளவு சீரியஸா இருக்கேன் அப்படின்னு. உடனே ஹீரோயின் சொல்றாங்க, நானும் சீரியஸா தான் இருக்கேன், நானும் அவனை லவ் பண்றேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு. இதை கேட்ட உடனே ஹீரோட அம்மாக்கு பக்குன்னு ஆகுது. சரி ஓகே, நீங்க ரெண்டு பேரும் இவ்ளோ சீரியஸா இருந்தீங்க அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன், ஆனா ஒரு ஃபேமிலி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு. அதனால நம்ம ஹீரோ ஒரு ஃபேமிலி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதுல லீபியோட அம்மா அப்பா, லீபி இவ்வளவரும் கிடையாது, வேற எல்லாருமே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ எழுந்திருச்சு சொல்றாங்க, நான் ஹீரோயினை லவ் பண்றேன், அவளை லவ் பண்றது, டேட்டிங் பண்றது எல்லாமே கல்யாணம் பண்றதுக்காக மட்டும் தான், நான் இவளை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. நம்ம ஹீரோயினும் எழுந்திருச்சு, ஆமா நானே இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் டேட்டிங் பண்றேன், இதுக்கு மேல என்னோட லைஃப்ல டேட்டிங் கீட்டிங் எதுவுமே கிடையாது, ஃபைனலைஸ் இவன் தான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே மொத்தமா ஃபிக்ஸ் ஆகி இதுதான் அப்படின்னு அவங்க ஃபேமிலி முன்னாடி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோட அம்மா சும்மா இருப்பாங்களா, எதையாவது ஒரு பிளான் பண்ணணும்ல. அதனால ஓகே ஓகே, நீங்க ரெண்டு பேரும் இவ்ளோ தெளிவா இருந்தீங்க அப்படின்னா இந்த கல்யாணத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்களா. எல்லாருக்கும் செம்ம ஜாலி ஆயிடுச்சு அப்படின்னு என்ஜாய் பண்றாங்க. அப்பதான் ஹீரோட அம்மா அங்க ஒரு ஆப் வைக்கிறாங்க, ஆனால் அப்படின்னு. சரி ஆனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும் போது, ஹீரோயின் ஏன் வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னா, ஹீரோயின் வந்துட்டு அவங்க தம்பிக்கு ஒரு நயா பைசா கூட கொடுக்க கூடாது, அவ சரியான ஊதாரி, எவ்வளவு காசு அவன் அவள்கிட்ட இருந்து சுரண்டிக்கிட்டே இருப்பான். இப்ப என்னோட பையனை கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னா என் பையன் கிட்ட இருந்து சுரண்ட ஆரம்பிச்சிருவான். அதனால ஹீரோயின் ஒரு நயா பைசா கூட அவங்க தம்பிக்கு கொடுக்க கூடாது, இது ஓகே அப்படின்னா அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷத்துல இருந்தே நான் என் பையனை ஹீரோயினை டேட் பண்றதுக்கு அலோவ் பண்றேன் அப்படின்னு. இதை கேட்டு அடுத்த செகண்டே ஹீரோயினோட அப்பாவுக்கு ஜர்க்காவது, ஏன் இப்படி சொல்றீங்க, அது நான் பெத்த ரெண்டு பிள்ளைங்க, அக்கா அப்படின்றவங்க தம்பியை கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். ஹீரோட அம்மாவும் கொஞ்சமாவா, கொஞ்சம் அப்படின்னா உங்க ஊர்ல என்னது வீடு காரு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களா, அவன் எவ்வளோ பெரிய உதாரித்தனத்துல சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு உங்களுக்கு தெரியாம போயிட்டு இருக்கு. இப்படிதான் நீங்க அவனை சப்போர்ட் பண்ணி நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா என் பையன் கிட்ட இருந்து அவன் காசு வாங்கிட்டு போயிட்டு நாசம் பண்ணுமா, அதெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது, நான்லாம் இதை அலோவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்ட உடனே ஜென்லிக்கு கோவம் வருதா, என்ன பத்தி நீங்க இப்படி எல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற ஏகுறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோட அம்மாக்கு இதுதான் தேவை, ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி விட்டுட்டு அதுவும் முக்கியமா ஜென்லிக்கு எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொன்னா ஹீரோயினோட அப்பா பொங்கி எழுப்புவாங்க, அதுக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க. சோ இத ரீசனை வச்சு கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடலாம், இவங்களோட டேட்டிங்க பிரிச்சு விட்டுடலாம் அப்படின்றதுதான் ஹீரோவோட அம்மாவோட முழு எண்ணமா இருக்கும். அதுலயே சக்சஸ் ஆயிட்டே அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ எழுந்திருச்சு சொல்றாங்க, அம்மா இந்த மாதிரிலாம் நம்ம பிரிச்சு பார்க்க கூடாது, நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா அவளோட ஃபேமிலியும் என்னோட ஃபேமிலியும் ஒன்னாயிடும், அதனால இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி முழுசா பிளேட்டை மாத்தி விட்டுடுறாங்க. ஹீரோட அம்மாவுக்கு ஷாக்கு, என்னடா இவன் என் பிளான் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவா போல இருக்கே அப்படின்னு யோசிச்சா ஹீரோயினும் சொல்றாங்க, ஆமா என்னோட தம்பி ஊதாரித்தனமா சுத்துறான், எல்லாத்தையும் நாசம் பண்றான், அது எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் நான் சாகுற வரைக்கும் என் தம்பிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன், அவன் என்ன இருந்தாலும் என்னோட தம்பி இல்லைன்னு ஆயிடாதே அப்படின்னு சொல்றாங்களா. இதை கேட்டோடனே ஜென்லி, இவ சொல்றத பார்த்தா எனக்கு சைட்ல ஏதோ ஆப் வைக்கிற மாதிரியே இருக்குதே, முதல்ல இவ இந்த மாதிரி பேசியிருக்கா, என்னால நம்ப முடியலையே அப்படின்னு ஹீரோயினை இப்ப கூட நம்பாம வேற ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் சைட்ல. ஹீரோட அம்மா வேற ஏதாவது யோசிக்கணுமே, டக்குனு யோசி அப்படின்னா அவங்களோட மூளைக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எப்படியாவது ஹீரோயினோட கல்யாணத்தை நிறுத்தணும், அவங்க ரெண்டு பேரும் டேட்டிங் பண்ண விடாம இருக்கணும் அப்படின்றதுதான் ஹீரோட அம்மாவோட ஒரே ஒரு குறிக்கோள். நீங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது, நம்ம ஹீரோட அம்மா இருக்காங்களே சரியான வில்லி, இன்னும் என்னென்ன பிளான் பண்றாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவங்க பண்ற பிளான் எல்லாமே சொதப்பும் போது நமக்கு சிரிப்பு தாங்க முடியாது, அவ்வளவு காமெடியா இருக்கும். அதெல்லாத்தையுமே பாக்குறதுக்காக வெயிட் பண்ணுங்க. கடைசியா மறுபடியும் உங்க எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கண்டிப்பா வீடியோஸ் ரெகுலரா நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். என்னால கரெக்டா வீடியோ டைமுக்கு அப்லோட் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு காரணமே என்னோட மெடிக்கல் பிரச்சனை தான், அது உங்க எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் உங்களுக்காக சீக்கிரமாவே டைமிங்க கரெக்ட் பண்றதுக்காக ட்ரை பண்றேன். இது வரைக்குமே டிராமா சீரிஸ் தமிழ் சேனல்ல ஒரு நாள் கூட வீடியோ மிஸ் பண்ணாம நான் போட்டுட்டு இருக்கேன். டிராமா சீரிஸ் தமிழ் 2.0ல மட்டும் அப்பப்போ மிஸ் பண்ணிடுவேன், ஏன்னா என்னால எடிட் பண்ண முடியாது, அதான் ஒரே ஒரு ரீசன். பட் எல்லாத்தையுமே சரி பண்ணி கூடிய சீக்கிரமே கரெக்டான டைமிங்ல பழையபடி வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன். Thank you friends, take care, bye bye.